அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் திருப்புவனம் ஆற்றில் மிதந்த சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்த விவகாரம் தொடர்பாக திருப்புவனம் வட்டாட்சியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் 7 அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். மகேஸ்வரன், வணக்கம். இந்த நடவடிக்கை குறித்த முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக திருப்புவனம் வைகை ஆற்றில் உங்களுடன் ஸ்டாலின் வாங்கப்பட்ட மனுக்கள் ஆற்றில் வீசி சென்ற விவகாரத்தில் தாசில்தார் தற்பொழுது பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டு அதில் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றிய 7 பேர் மீது ஒழுங்கு நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த பகுதியில் வெறும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் எனும் மக்களிடம் மனுக்களை பெறும் திட்டம் முகாம் துவங்கி அனைத்து பகுதிகளிலும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த முகாமானது திருப்புவனம் பகுதிகளில் உள்ள கீழடி, கொந்தகை, நெல்முடிக்கரை, மடப்புறம் ஆகிய 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நடைபெற்றது. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் சேகரிக்கப்பட்ட மனுக்களை ஆற்றில் மிதந்து வந்ததாக நேற்று தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் பல்வேறு கட்சி தலைவர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் நேற்று அதற்கான விளக்கம் ஒன்றையும் அளித்துள்ளார். அந்த விளக்கமானது அந்த தண்ணீரில் மிதந்து வந்த மனுக்கள் அனைத்துமே நகல் என்றும் ஒரு விளக்கத்தையும் அவர் அளித்திருந்தார். தற்பொழுது இந்த விசாரணையானது தொடங்கப்பட்டு காலை முதல் அந்த சம்பவமானது நடைபெற்றது. இதில் கோட்டாட்சியர் விஜயகுமார் பல்வேறு விசாரணைகளை மேற்கொண்டு வந்த நிலையில் தற்பொழுது தாசில்தார் விஜயகுமார் பணியிடம் மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் 7 பேர் மீது அந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணிபுரிந்த சர்வேயர் மற்றும் நில அளவை பிரிவு டிபார்ட்மெண்டை சேர்ந்த துறை அதிகாரிகள் மற்றும் அந்த அலுவலகத்தில் பணிபுரிந்த 7 பேர் மீது தற்பொழுது ஒழுங்கு நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவமானது திருப்புவனத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.